இப்ப நம்ம பார்க்க போறது இந்த இயற்கை விஞ்ஞானத்தை பார்க்கணும். இது நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்குது. இதுக்கு நமக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் இதை வியாபாரமா செய்யும்போது அதான் பார்க்க போறோம். இதுல மிகப்பெரிய வருமான வாய்ப்பு இருக்கும். நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், வருமானமும் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல இருக்கும். என்னுடைய பேர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட ஒரு பரம்பரை மருத்துவ குடும்பத்தை சேர்ந்ததுனாலும் கிட்டத்தட்ட 35 வருடங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருந்தோம். இப்ப முழுசா 100% இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் எடுத்துக்கணும். 100% எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் மட்டும்தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா இதோட யூனிக் ஃபியூச்சர்ஸ், தனித்தன்மை வாய்ந்த குணங்கள் இந்த எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கு. நீங்க நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருந்ததுனாலும் ப்ராடக்ட் பேஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கு. அதுல எது பெஸ்ட்னு பார்க்கும்போது இது பெஸ்டா இருக்கு. காரணம் என்னன்னா 14 வருடங்களுக்கு மேல கிட்டத்தட்ட 15 வருடங்களா மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட் நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இது இரண்டும் சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இது தீர்வா இருக்கு. அதே மாதிரி ப்ரூவன் டெஸ்டிமோனியல்ஸும் இருக்கு. அதுக்குலாம் இது நிறைய வெளிநாட்டு ப்ராடக்ட்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம விஞ்ஞான அறிவு, நம்ம பரம்பரை மருத்துவ அறிவோடலாம் இது பெஸ்டா இல்லை இல்லைங்களா? அப்போ இது மேக் இன் இந்தியா ப்ராடக்ட். இதோட ரா மெட்டீரியல்லாம் வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தாலும் உங்களுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள். இதுக்கு FSSAI சர்டிஃபிகேட் இருக்கு. இது GST கட்டி தான் உங்களுக்கு பில்லிங் ஆகும். அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் TDS பிடித்தம் செய்யப்பட்டு தான் வரும். இதுல ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு. பைனரி பிளான் அதுதான் இருக்கிறதுலே அதிகமா வருமானம் வரக்கூடிய ஒரு பிளான். இது வந்து பைனரி பிளான். இதுல இன்கம் சீலிங் கிடையாது, கட் ஆஃப்ங்கிற விஷயம் கிடையாது. சீலிங் இல்லாம அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது. ஒரு சைடு கம்மியா இருக்கும், ஒரு சைடு கூட இருக்கும். பைனரியிலன்னா அது எங்க இருந்தாலும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். எந்த இடத்துலையுமே ஃப்ளஷ் அவுட்டுங்கிற வார்த்தை கிடையாது. இதுல இன்ஸ்டன்ட் பேஅவுட் எல்லாமே இமீடியட்டா வரும். ஒரு மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு பேமெண்ட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உடனடி வருமானம் இதுல. அதே மாதிரி லெவல் நிறைய இருக்கு. இதுல எத்தனை லெவல்ல இருந்து வந்தாலும் உங்களுக்கு இன்கம் இருக்கு. இதுல இந்த பிரான்சைஸ் எடுக்கிறது உங்களுக்கு வெறும் 5000 ரூபாய் இருந்தா போதும். 5000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கினாலே போதும். 5000 ரூபாய் தனியார் கட்டணம் தேவையில்லை. 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கும் போதே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க இந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு, இந்த பொருளை வாங்கி விற்பதற்கான வாய்ப்பு, அது மட்டும் இல்ல இந்த பொருளை வாங்கி விற்பதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய பிரான்சைஸ் கொடுக்கக்கூடியதற்கான வாய்ப்பு. இந்த மூன்றுமே இந்த 5000 ரூபாய் என்ட்ரி காஸ்ட்ல கிடைக்கும். இதுல என்ன ப்ராஃபிட் இருக்குன்னா 3 விதமான வருமானங்கள் இருக்கு. ஒன்று ரீட்டைல் ப்ராஃபிட், வாங்கி விற்கும் லாபம், கரெக்டுங்களா? அடுத்தது ரெஃபரல் இன்கம். இந்த ப்ராடக்டை நம்ம மற்றவங்களுக்கு ரெஃபரல் பண்ணும்போது அது மூலமா வரக்கூடிய ஒரு வருமானம். மூன்றாவது டீம் இன்கம், இதை குழு வியாபாரமா செய்யும்போது வரக்கூடிய வருமானம். இதுல ஃபர்ஸ்ட் MRP. இதோட ப்ராடக்டோட ரேட் வந்து 6300 ரூபாய். நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 5000 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்ப 5000 ரூபாய்க்கு வாங்கி 6300 ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு 1300 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதை தவிர ரெஃபரல் இன்கம்ங்கிறது என்ன அப்படின்னா நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கே கொடுத்தா கூட கம்பெனில இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு 10% ஒரு ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. அப்ப ப்ராடக்டோட காஸ்ட் 4500 ரூபாய், உங்களுக்கு 6300 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்ப உங்களுக்கு லாபம் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, ஒரு ஷார்ட் டர்ம் ஆஃபரா கூட சொல்லலாம். இல்ல இப்போதைக்கு இந்த ஆஃபர் இருக்கு. என்னங்க, நீங்க எத்தனை கஸ்டமர் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இலவசமா இருக்கும். நீங்க 100 பேரை 1000 பேர் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் காம்ப்ளிமெண்டா கிடைக்கும். அப்ப இதுல எவ்வளவு இருக்கும்னா 5000 ரூபாய் கம்பெனிக்கு செலுத்துறீங்க, உங்களுக்கு ஒரு 500, ஆக்சுவல் காஸ்ட் 4500 ரூபாய் ஆகும். 4500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி நீங்க 6300 12600 ரூபாய் வரைக்கும் விற்க முடியும். 10,000 ரூபாயில இருந்து 12,600 ரூபாய் வரைக்கும் விற்க முடியும். 5000 ரூபாய்க்கு குறைவாகவும் விற்கக்கூடாது, 6300 ரூபாய்க்கு அதிகமாகவும் விற்கக்கூடாது. அப்ப 4500 ரூபாய் அடக்க விலையில 10,000 ரூபாயில இருந்து 12,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்கும். அப்ப எவ்வளவுன்னா 122%
180% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. இப்ப அடுத்தது மூன்றாவது இன்கம், டீம் இன்கம், பேர் மேட்சிங் இன்கம்னு சொல்லுவாங்க. இது ஒரு பைனரி பிளான், 2 மேட்ரிக்ஸ் பிளான். இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரே ஒரு லெக் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இடது பக்கம் ஒரு ஐடி, வலது பக்கம் ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு பேர் மேட்சிங் நடக்கும். அது எவ்வளவுனா 10%. 5000 ரூபாய் பேக்கேஜ்ல இடது பக்கம் ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க, வலது பக்கம் ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க. அப்ப பேர் மேட்சிங் இன்கம் 500 ரூபாய் கிடைக்கும். இப்ப அவங்களும் அதே மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் ஒருத்தரை ஜாயின் பண்ணும்போது உங்க டீம் வளரும். இப்ப எந்த இடத்துல பேர் மேட்சிங் நடந்தாலும், இப்ப 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 4 பேர் அப்படிங்கும்போது 2 பேர் மேட்சிங், 2 × 500 1000 கிடைக்கும். இது எப்படி போகணும்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர், 2வது லெவல்ல 4, 3வது லெவல் 8, 4வது லெவல் 16, 5வது லெவல் 32, 6வது லெவல் 64 அப்படின்னு இந்த டீம் வளர்ந்துட்டே போகும். ஒவ்வொருத்தரும் 2 பேரை மட்டுமே ரெஃபர் பண்ணினா கூட, ஒருத்தர் 2 பேர் ரெஃபர் பண்றாரு, நீங்க 2 பேர் ரெஃபர் பண்றீங்க, அவங்களும் 2 பேர் ரெஃபர் பண்றாங்க. இப்படி போனாலே ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு 18 மாதங்கள்னு வச்சுப்போம். 18 லெவல், நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 18 மாதங்கள்னு வச்சுப்போம். முதல் மாதத்துல நீங்க 2 பேர் ரெஃபர் பண்றீங்க, வாங்கி சாப்பிட்றீங்க, ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, இதை உங்க நண்பர்கள் ஒரு 2 பேருக்கு ரெஃபர் பண்றீங்க, அவங்க வாங்குறாங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரீட்டைல் இன்கமும் ரெஃபரல் இன்கமும் போனஸ் பாக்ஸஸும் கிடைச்சிருக்கு. ஒருத்தரை ரெஃபர் பண்ணியிருந்தா 12,600 ரூபாய், 2 பேர் ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, 6300, 1300, 12,600 ரூபாய் பாக்ஸ் ஃப்ரீயா வந்திருக்கும். ஒரு 1300, 1300 நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், பிளஸ் ஒரு 500 ரூபா ரீட்டைல் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு 16,500 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இப்ப அது என்ன அப்படின்னா செய்ய முடியும். நீங்க அதிகபட்சமா ஒரு 10 பேரோ 50 பேரோ 100 பேரோ ரெஃபர் பண்ண முடியும். இது ரீட்டைல் பண்ற சிஸ்டம் கிடையாது, நெட்வொர்க்கை கிரியேட் பண்ற சிஸ்டம். பெரிதினும் பெருகேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிறுதுளி தான் பெருவெள்ளம் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது, அப்பா நான் ஒரு சேல்ஸ் பண்ணப்பா, 4,500 ரூபாய் எனக்கு அசலாச்சு, ஆனா எனக்கு 12,600 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருக்கு அப்படின்னு நீங்க அதுலயே ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி பெருசா இருக்காது. ஆனா மிகப்பெரிய வருமானம் ஈட்டணும் அப்படின்னா நாம ஒரு குழுவை கட்டமைக்கணும். நாம இந்த விஷயத்த டூப்ளிகேட் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாங்க? ஒரு 3லேருந்து 4 லெவல் வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணலாம், அந்த 2 பேருக்கும் இன்னொரு 2 பேருக்கு ரெஃபர் பண்றதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த 4 பேருக்கும் 2 பேருக்கு ரெஃபர் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்களுக்கு டூப்ளிகேட் பண்றதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கும் நம்ம ஜூம் மீட்டிங்லாம் இன்வைட் பண்ணி வாங்க இதே மாதிரி உட்காருங்க அப்படின்னு ஃபாலோ பண்றது, அதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களும் ஒரு 32 பேர் லெவலுக்கு கொண்டு வர வரைக்கும் நம்ம பண்ணலாம். பண்ணிட்டு என்ன செய்யணுங்க, நம்ம அடுத்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த முழுசா டூப்ளிகேட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அடுத்த 4 லெவல் வரைக்கும் கண்ட்ரோல்ல இருந்தாலே போதும். அவங்க அடுத்த 4 லெவல் வரைக்கும் கண்ட்ரோல் இருந்தா கூட என்ன நடக்குங்க, இந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப வேகமா நடக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் இருப்பாங்க, ஒரு பேர் மேட்சிங் 500 ரூபாய். 2வது லெவல்ல 4 பேர் இருப்பாங்க, 2 பேர் மேட்சிங் 1000 ரூபாய். 3வது லெவல்ல 8 பேர் இருப்பாங்க, இடது பக்கம் 4 பேர், வலது பக்கம் 4. அப்ப 4 பேர் மேட்சிங் 2000 ரூபாய். அடுத்த லெவல்ல இடது பக்கம் 8, வலது பக்கம் 8, 16 பேர். அப்ப 8 × 500 4000 ரூபாய். இதே மாதிரி 4000, 8000, 16,000, 32,000, 18 லெவலுக்கு நம்ம பார்ப்போமே. மொத்தமா பாத்தீங்கன்னா கண்கட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இது எல்லாம் சேர்த்து முதல் லெவல், 2வது லெவல், 3வது லெவல் எல்லாம் சேர்த்து மொத்தமா கிட்டத்தட்ட 13,71,71,500 ரூபாய் வந்து சின்ன அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்? பெரிய அமௌண்ட். 18 லெவல்னு சொன்னேன். இது 18 மாதமா இருக்கலாம், இல்ல 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த 9 மாதத்துல செய்யலாம். இல்ல இன்னும் நான் ஸ்பீடா செய்ய போறேன்னு 18 வாரத்துல செய்யலாம். இல்லைங்க நான் கொஞ்சம் மெதுவா தான் செய்வேன், 18 லெவலை வந்து நான் 2 மாசத்துக்கு ஒருத்தர் அப்படின்ட்டு 36 மாசமா செய்யலாம். இது வந்து ஒவ்வொருத்தரோட வேகத்தையும் அவங்களுக்கு அமைற டீமையும் பொறுத்து, அவங்களை பொறுத்துங்கிறத விட அவங்களுக்கு அமைற டீமையும் பொறுத்து. அப்ப என்ன நடக்குங்க, நீங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க, உங்க டீம் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு, அதை பொறுத்து இந்த வருமானம். ஓகேங்களா? சரி, இது பிளான் ஏ. பிளான் பி ஒன்று இருக்கு. என்னங்க பிளான் பி அப்படின்னா, இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஸ்பீடா போலாம், அங்கங்க என்ன நீங்க கண்ட்ரோல்டா போனோங்கிறத ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். என்னங்க,
நீங்க வேகம் மிதமா செஞ்சு கண்ட்ரோலா இருக்கணும் சார். அப்கிரேட் ஒன்று பண்ணணும். எதுக்காக? ஒவ்வொரு முறை 10,000 ரூபாய் நீங்க வித்ட்ரால் பண்ணதுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணணும். எவ்வளவுங்க? 2 டாப் அப் இருக்கு. உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். இன்கம் குறையாம வந்துட்டு இருக்கும். இன்கம் எங்கேயும் நிக்காம வந்துட்டு இருக்கும். ஒரு டீம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க டீம்ல எங்க பிசினஸ் நடந்தாலும் இன்கம் வந்துட்டு இருக்கும். டாப் அப் பண்ணாதான் இன்கம் வரும் அப்படிங்கிறது கிடையாது. இன்கம் வந்துட்டு இருக்கும். அதை வித்ட்ரால் பண்றதுக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க 10,000 ரூபாய் வித்ட்ரால் பண்ணதுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணணும். அது 2 விதமா டாப் அப் பண்ண முடியும். ஒண்ணு 5,000 ரூபாய் பேக்கேஜ்ல அப்கிரேட் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான 2 பாக்ஸ் கிடைக்கும். அல்லது 21,000 ரூபாய் மதிப்பிலான பிரீமியம் டாப் அப் பண்ணலாம். இதுக்கு வந்து 45,000 ரூபாய் மதிப்புல 9 பாக்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களோட வித்ட்ராயல் லிமிட்ங்கிறது 2 லட்சமா மாறும். அப்ப என்ன நடக்குங்க? நீங்களும் டாப் அப் பண்ணுவீங்க, உங்க டீம்ல இருக்கிறவங்களும் டாப் அப் பண்ணுவாங்க. 5,000 ரூபாய் டாப் அப் பண்ணும்போது முன்னாடி சொன்ன மாதிரி 500 ரூபாய் உங்களுக்கு பேர் மேட்சிங் இன்கம் வந்துட்டு இருக்கும். அது பிளான் ஏலே வரும். பிளான் பி எங்க வரும்னா, நீங்க 21,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டீம்ல இருக்கிறவங்க டாப் அப் பண்ணுவாங்கல்ல, அப்ப நீங்க டாப் அப் பண்ணாம டீம்ல வர டாப் அப் இன்கம் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல சேர்த்த 2 பேரும் என்ன செய்யறாங்க? டாப் அப் பண்றாங்க 21,000. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு பேர் மேட்சிங் ஆகுது. ஒரு பேர் மேட்சிங் 1,000 ரூபாய். 2வது லெவல்ல 4 பேர், லெஃப்ட்ல 2, ரைட்ல 2 பேர் மேட்சிங் 2,000 ரூபாய். 3வது லெவல்ல 8 பேர் இருக்காங்க. இடது பக்கம் 4, வலது பக்கம் 4. 4 பேர் மேட்சிங்க்கு 4 × 1000 4,000 ரூபாய். இதே மாதிரி 18 லெவல்லையும் உங்களுக்கு இதே பேர் மேட்சிங் விஷயம் நடக்கும்போது இன்னும் அந்த மாதிரி இன்னும் 13 கோடி ரூபாய் வந்தது. இப்ப 26,21,42,500 ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். இங்க நம்ம என்ன கணக்கு பண்ணிருக்கோம்னா, ஒருத்தர் ஒரு முறை ப்ராடக்ட் வாங்குறாரு, 2 பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்றாரு. எல்லாருமே ஒரே ஒரு முறை 21,000 ரூபாய் ப்ராடக்ட் பிரீமியம் டாப் அப் பண்றாங்க. அது நடக்க போதா? ஒருத்தர் வாங்கினவங்க திருப்பி அவங்க கன்சியூம் பண்றதுக்கு வாங்குவாங்கல்ல, திருப்பி அது மாதிரி 2 பேருக்கு அப்புறம் இன்னும் 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ ரெஃபர் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி டாப் அப் பண்றது. 10,000 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் டாப் அப் பண்றாங்க. 1 கோடி ரூபாய் வாங்கும்போது 50 முறை டாப் அப் பண்ணியிருப்பாங்க. 40 கோடி ரூபாய் எடுக்கணும் அப்படின்னா அவங்க எத்தனை முறை டாப் அப் பண்ணியிருப்பாங்க? இப்ப இந்த டாப் அப் கணக்கெல்லாம் பார்த்து இந்த திருப்பியும் இதே 2 பேருக்கு பதிலா 5 பேர் ரெஃபர் பண்றாங்க. 5 பேர் 5 பேர் ரெஃபர் பண்றாங்க. எவ்வளவு? அங்கேயே 125 பேர் வந்துட்டாங்க 2வது லெவல்லயே. அந்த 125 பேர் ரெஃபர் பண்றாங்க. 625 பேர் 3வது லெவல்லயே வந்துட்டாங்க. இப்ப இதே மாதிரி உங்களோட டூப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 40 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இதோட மிக அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம ஒரு மாடல் பிளானுக்காக 40 கோடி ரூபாய்ன்னு உங்களுக்கு போட்டிருக்கோம். இது கூடவும் ஆகலாம், கம்மியாக ஆகலாம், உங்களோட ஸ்பீடை பொறுத்து. இப்ப 40 கோடி ரூபாய் இல்லைங்க, அதுல 10% வச்சுப்போம், 4 கோடி ரூபாய். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? சார் எனக்கு 40 கோடி ரூபாய்லாம் பத்தாது சார், அதுல குறைந்தபட்சம் 3 மடங்கு ஒரு 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், 100 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து செய்யறவங்க இங்க நிறைய பேர் இருக்கும். இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி மட்டும் கிரியேட் பண்ண முடியும். ஒரு பேன் கார்டுக்கு ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு ஐடி தான் கிரியேட் பண்ண முடியும். 2வது ஐடி கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபோன் நம்பரையும் இமெயில் ஐடியும் பேன் கார்டையும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்க ஐடி கிரியேட் பண்ணும்போது நாமினி டீடைல்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். ஏன் அப்படின்னா இது மிகப்பெரிய வருவாயை தரக்கூடிய வாய்ப்பு. உங்க வீட்டுல ஒரு சொத்து பத்திரம் வச்சிருக்கீங்க, ஒரு 10 பத்திரம் வச்சிருந்தாலும் அதுக்கு உயில் எழுதி வச்சாதான் அதுக்கான மதிப்பு இருக்கும். அதே மாதிரி இங்க உயில் எழுதி வச்சுட்டு தான் வரணும். அடுத்தது உங்களோட டீம்ல 21,000 ரூபாய் பிரீமியம் டாப் அப் பண்றாங்கன்னா அதோட வரணும்னா நீங்க 21,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் ஃப்ரெஷ் அவுட் ஆகும். இங்க மற்றபடி வேற எங்கேயும் ஃப்ரெஷ் அவுட் கிடையாது. உங்க டீம்ல 21,000 ரூபாய் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க 21,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் பிரீமியம் டாப் அப் பண்ணிருக்கணும். அடுத்தது என்ன? ஒரு சைடு 21,000 ரூபாய் நடக்குது, இன்னொரு சைடு 5,000 ரூபாய் நடக்குது. அப்பயும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதோட பேமெண்ட் எல்லாம் என்னைக்கு வருங்க சார்? எனக்கு வாரம் வாரம் வருமா, மாசம் மாசம் வருமா, எப்போ வரும் அப்படின்னா கிடையாது. கையில காசு வாயில காசு. ஐடி போட்ட அடுத்த சில நிமிடங்களே உங்களுக்கு உங்க வேலெட்ல வந்துடும். என்ன செய்யலாம்? காசு நான் வேலெட்ல இருக்கு, என்ன செய்யலாம்? ஆப்ஷன் நம்பர் 1, உங்களோட 20,000 ரூபாய் ரீச் ஆகுற வரைக்கும்
EM 33399 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வரும். காலையில 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்க அனுப்புறதெல்லாம் அன்னைக்கே வந்து இப்போ 6 மணிக்கு மேல அனுப்புறது இல்ல சண்டேஸ்ல அனுப்புறது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு ஜிபே மூலமாவோ ஃபோன்பே மூலமா வரும். இது மினிமம் வித்யால் இவ்வளவுதான் இல்லை. உங்க வேலட்ல ஐடி எல்லாம் போட்டது போக ஒரு 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த 100 ரூபாய்க்கும் நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். ஆனா 20,000 ரூபாய்க்கு மேல போகும்போது என்ன நடக்கும்னா நீங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வித்யால் கொடுக்க முடியும். வெள்ளிக்கிழமையில நீங்க வித்யால் கொடுத்தீங்கன்னா சனிக்கிழமையில உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்க்கு வந்துடும். அதுக்கு மினிமம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது அதுக்கு வித்யால் இது இருக்கு. இல்ல நீங்க அந்த பின்ன நீங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பாயிண்ட்ஸ் வச்சு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இன்கம் எல்லாமே 10% அட்மின் சார்ஜஸ் பிடித்தம் செஞ்சுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட இன்கம் 20,000 ரூபாய்க்கு மிகைப்படும் போது 2% டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்டு உங்களுக்கு வரும். இதுல ஃப்ரெஷ் அவுட் கிடையாது, நோ சீலிங் லிமிட் கிடையாது, அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல் பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும்.